நாம் வாழுகின்ற வாழ்க்கை முறை மூலமாகவே நம்ம உடம்பை வலிமையாக மாற்றணும். அதுக்குன்னா எப்படின்னா, நம்ம இந்த டூ வீலர் ஓட்டுறதை தவிர்க்கணும். டூ வீலர் நடக்கணும். அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம எவ்வளோ தூரம் நடக்க முடியும் அப்படின்னு நம்ம இருக்குது. அப்போ நடக்க முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும், அதாவது ஷேர் ஆட்டோவில் போகலாம், ஷேர் ஆட்டோ அல்லது பஸ்ஸில் போகலாம். அப்போ நம்மகிட்ட டூ வீலர் இல்லைங்கிறனால, சைக்கிள் இல்லைனால கண்டிப்பாக நம்ம நடந்து தான் ஆகும். உங்கள்கிட்ட டூ வீலர் இல்லைன்னா, கார் இல்லைன்னா, நீங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஷேர் ஆட்டோவில் போக முடியாது. ஒரு பஜாருக்கு போவீங்க, ஒரு மார்க்கெட்டுக்கு போவீங்க, உங்கள் ஆஃபீஸ்க்கு போவீங்க, இப்படி போயிட்டு திரும்பி வருவீங்க. அப்போ நீங்கள் ஷேர் ஆட்டோவில் போங்க, பஸ்ஸில் போங்க. ஆனால் சொந்தமாக டூ வீலர் வச்சுருக்காதீங்க. சொந்தமாக உங்களுக்கு டூ வீலர் இருக்கக்கூடாது, சைக்கிள் இருக்கக்கூடாது. அப்போ நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நடப்பதை எப்படி கட்டாயமாக்குவது, நடப்பதை தவிர நடக்காமல் உன்னால் இருக்கவே முடியாது, நடந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் உருவாக்குறோம். விருப்பப்பட்டு உடற்பயிற்சிங்கிற பேரில் காலை மாலை உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்கி நடக்கிறதுங்கிறது என்னை பொறுத்தவரை நல்ல அணுகுமுறை கிடையாது. ஒரு வேலைக்காக நடக்கிறோம் பாருங்கள், அது சிறப்பான அணுகுமுறை. ஒரு வேலைக்காக நம்ம நடக்கிறோம், நடந்து தான் ஆகணும். நம்மகிட்ட டூ வீலர் இல்லை, சைக்கிள் இல்லை, அதனால் நம்ம நடந்து தான் ஆகணும். அப்படிப்பட்ட அந்த கட்டாயத்தை நாமளே ஏற்படுத்திக்கிட்டு நாம் நடக்கணும். அப்போ தினமும் நீ நடந்தே ஆகணும். இப்போ உடற்பயிற்சினா கூட ஒரு வாரம் பண்ணுவீங்க, 2 வாரம் பண்ணுவீங்க, அல்லது 4 நாள் பண்ணுவீங்க, விட்டுருவீங்க. உடற்பயிற்சி செய்கிறதுலாம், நடைப்பயிற்சி செய்கிறதா இருந்தாலும் சரி, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணா இருந்தாலும் டெய்லி பண்ண மாட்டீங்க. ஆனால் உங்கள்கிட்ட சைக்கிள் இல்லை, டூ வீலர் இல்லை, கார் இல்லை. அப்போ நீங்கள் நடந்தே ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா வேலைக்கு போய் ஆகணும், பல வீட்டிலே இருக்க முடியாது. நல்ல வேலைகளுக்காக வெளியில் நம்ம போய் தான் ஆகணும். நம்மகிட்ட டூ வீலர் இல்லை, சைக்கிள் இல்லை, கார் இல்லை, நடந்து தான் ஆகணும். ஷேர் ஆட்டோவில் போகலாம், ஷேர் ஆட்டோவில் வரலாம். எப்போவும் ஷேர் ஆட்டோ நமக்கு கிடைக்காது, காற்றும் கிடக்கக்கூடாது. ஷேர் ஆட்டோ வரட்டும் அப்படின்னு ரொம்ப நேரமாக காற்று கிடக்கக்கூடாது, யார்கிட்டையும் லிஃப்ட்டு கேட்கக்கூடாது. ஷேர் ஆட்டோ வரும்போது போங்க, இல்லைனா நீங்கள் நடக்கணும். இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கணும். ஷேர் ஆட்டோ வந்தால் ஷேர் ஆட்டோவில் போங்க, பஸ் வந்தால் பஸ்ஸில் போங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணாதீங்க 20-30, நடந்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நடக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம ஒரு சைக்கிள் வச்சுக்கல, டூ வீலர் வச்சுக்கல. அப்படி இருக்கும்போது நடப்பதற்கான வாய்ப்புகளை கெட்டியாக போடும். இதன் மூலமாகவே நம்ம உடம்பை வலிமையாக மாற்றிடலாம். நாம் வாழுகின்ற முறை மூலமாகவே நம்ம உடம்பு வலிமையாக மாறிட்டே இருக்கும். அப்படி பார்த்தா இன்றைக்கெல்லாம் எனக்கு 10 கிலோமீட்டர் நடந்திருக்கேன், 10-11 கிலோமீட்டர். நேற்றுலாம் நான் 15 கிலோமீட்டர் நடந்தேன். இது ஏன்னா நான் டூ வீலர் எனக்கு ரிப்பேர் ஆகி கிடக்குது. அது வரும்போது வரட்டும். எலக்ட்ரிக் வண்டி, சைக்கிள் என்கிட்ட கிடையாது. நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன். இங்கேருந்து ஷேர் ஆட்டோவும் அடிக்கடி கிடையாது. அதனால் எதற்கும் வெயிட் பண்ணாமல் நடந்துக்கிட்டே இருக்கிறேன். யார்கிட்டையும் லிஃப்ட்டு கேட்குறதில்ல. கொஞ்சம் தூரம் போனால் ஷேர் ஆட்டோ, அங்கேருந்து ஷேர் ஆட்டோ, அப்படி போய் அப்போ இன்றைக்கி 10 கிலோமீட்டர் நடந்துட்டேன். வேறு வழியில் நடந்தான் தீரணும். நேற்று 15 கிலோமீட்டர் நடந்தேன். உடற்பயிற்சிங்கிற பேரில் உங்களால் இப்படி ஒரு பயிற்சியை மேற்கொள்ள முடியுமா? உடற்பயிற்சின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 10 கிலோமீட்டர் நடக்க முடியுமா? நேற்று 15 கிலோமீட்டர் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி, இன்றைக்கி ஒரு 10 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி நடக்க முடியுமா? முடியாது. நேற்று 15 கிலோமீட்டர் நடந்ததே எனக்கு மலைப்பாக இருக்கும், இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருவேன். ஆனால் நான் ஒரு வேலைக்காக நடக்கிறேன். என்கிட்ட டூ வீலர் இல்லை, சைக்கிள் இல்லை, நடந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேரில் நான் நடக்கிறதுனால நான் நடந்தே தீரணும். நேற்று தானே நடந்தேன், இன்றைக்கும் நடக்கணுமா? நாளைக்கும் நடக்கணும், அடுத்த நாளும் நடக்கணும். ஏன்னா நான் நடக்கிறது எதுக்காக? பயிற்சிக்காக இல்லை, ஒரு வேலைக்காக, என்னுடைய வேலைகளை செய்வதற்காக நான் நடந்தான் ஆகணும். கடைக்கு போகிறதுக்காக, பஜாருக்கு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக, என்னுடைய வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறதுக்காக நான் நடந்தான் ஆகணும். நேற்று போனேன், டெய்லி போகிறேன், நான் 4-5 நாளாக நடந்துக்கிட்டு தான் இருக்கேன். 4-5 நாள் நடந்துகிட்டு இருந்தாலும் இனிமேல் வர நாட்களில் நீ நடந்தான் ஆகணும். ஏன்னா உன்ட்ட டூ வீலர் இல்லை, சைக்கிள் இல்லை. இப்படி ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துங்க. அப்புறம் பாருங்கள், உங்கள் உடம்பு கால்கள்லாம் இரும்பு மாதிரி ஆகிடும். கால்களில் முதல்ல வலிமை ஏற்படும். அந்த வலிமை அப்படியே இப்போ உடம்பு முழுக்க பரவும். முதல்ல காலில் வலிமை ஏற்படும். அந்த வலிமை உடம்பு முழுக்க மேலே எழும்பி தொடைக்கு வரும். தொடை அப்படி அடிவயிறு அப்படி உடம்பு முழுக்க அந்த வலிமை பரவும். நீங்கள் டெய்லி 10 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா பாருங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையே உங்கள் உடம்பை வலிமையாக மாற்றுது. உங்கள் உடம்புக்கு தேவையான வலிமையை தருகிறது. நீங்கள் இதை ஜிம்மில் போயோ அல்லது ஒர்க் அவுட் பண்ணியோ அல்லது நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணியோ இதை கொண்டு வர முடியாது. ஜிம்மிலே ஆணழகன் போட்டிக்கெலாம் இருக்காமல் அவங்கள பாடி பில்டர் துறையில் அவங்களால மட்டும்தான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பை டைட் பண்ண முடியும். ஒரு சிலர் தான் விதிவிலக்காக இருப்பாங்க. எல்லாருக்கும் அது பொருந்தாது.